ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் வாழ்ந்து அழிஞ்சு போயிருந்திருக்கு. அதுவும் மனிதனுமே தோன்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டைனோசர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு. இந்த டைனோசர்ஸ் எல்லாமே 180 மில்லியன்லேருந்து 230 மில்லியனுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதாவது 65 மில்லியன் வருஷம் வரைக்கும் இந்த டைனோசர் இனம் எல்லாமே பூமியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் டைனோசர் இனமே இல்லாமல் அழிஞ்சு போயிருச்சு. ஆனால் இந்த டைனோசர் இனமே தோன்றதுக்கு முன்னாடி சில உயிரினங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் எஜ்ரோகேசிஸ். இது பார்த்திங்கன்னா 7 மீட்டர் லென்த்தும் அப்புறம் 2 மீட்டர் அகலமும் இருக்கக்கூடியது. இதோடைய மூஞ்சி சங்கு மாதிரியும், வாய் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் இதோடைய உடம்புல எல்லாமே கூசாக ஒரு மாதிரியாக இருக்கும். பார்க்கவே வியர்டாக இருக்கும். இந்த எஜ்ரோகேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா 480 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உயிரினம் கடலில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் 4 கிரியேச்சரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஃபாலோவர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்காக நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, நல்லதாக நம்ம பார்க்க போகிறது சர்க்கோசஸ். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு முதலை இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய முதலை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஃபீட்லேருந்து 20 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அதாவது 5 அடியிலேருந்து ஒரு 20 அடி வரைக்கும் தான் இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 40 ஃபீட் இருந்திருக்கு. 40 ஃபீட் அப்படின்றது போது எவ்வளோ பெருசு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த இமேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த முதலையோட வாய் அளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு அதோடைய வாய் மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ 40 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு முதலை இப்போ இருந்துச்சு அப்படின்னா அது இமேஜின் பண்ணி பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய கிரியேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒருவேளை இப்போ அதாவது நாம் வாழ்கிற டைமில் இருந்துருந்தது அப்படின்னா அப்போ மனித இனம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு, இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நீங்களே ஜஸ்ட்டு இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். இந்த வகையான முதலை இனம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்த டைனோசர்ஸவே வேட்டையாடி சாப்பிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசு இல்லையா. ஸோ அதனால் இந்த முதலை இப்போ இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் தான். மூணாவது நம்ம பார்க்குறது டைட்டானிக் சீஸ். அதாவது இந்த வகையான ஃபிஷ் இனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது இது மட்டும் இல்லை, இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் சில இனங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம். அதுவும் கடலில், அதுவும் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா கடலில் மிக பெருசாக உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த வகையான ஃபிஷ் இனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 ஃபீட் வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லென்த்து மட்டும் 20 to 30 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய உடம்பை கம்பேர் பண்ணும்போது இதோட வாய் ரொம்பவே சின்னதாக தான் இருந்திருக்கு. நம்ம நாலாவது முதலே பார்த்தோம் இல்லையா, அந்த முதலையே 40 ஃபீட் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அது டைனோசர்ஸாகவே சாப்பிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த முதலையில் இது பார்த்திங்க அப்படின்னா 3/4 இருந்திருக்கு. அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு இந்த வகையான மீன்கள். இதோடைய போன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதாவது இந்த எவ்வளோ கடலுக்கு அடியில் போனாலுமே அதோடைய ப்ரெஷர் தாங்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் வாய் உலருது, சரி கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வகையான மீன்களில் இப்போ இருக்கக்கூடிய ஷார்க் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஷார்க் மாதிரி தான் சாப்பிட்டு இருந்திருக்கு. இது எப்போ வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 மில்லியனுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான ஃபிஷ்ஷை இப்போ இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெலிகாப்ரியன். இந்த வகையான மீன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போலாம் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா இதோட வாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள், அதாவது அதில் இருக்கக்கூடிய பல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்பேரல் மாதிரி. ஸோ இந்த வகையான மீன் இனம் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய இந்த பற்களை வச்சு ஈஸியாக ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படின்ற போது கட் பண்ணிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய லென்த் என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரில. அதாவது இப்போ வரைக்கும் இதோடைய போன்ஸ் நார்த் அமெரிக்கா, அப்புறம் யூரோப், அப்புறம் ஏசியா எல்லா இடத்துலையுமே கிடச்சிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் இதோடைய ஃபுல்லாக இதோடைய எலும்பு கிடைக்காதனால இது எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் இதோடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இதோடைய உடம்புல அந்தளவுக்கு ஹார்டு இல்லை, ஓரளவுக்கு சாஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது நம்மளோட லிஸ்ட்டில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல நம்ம டைட்டான் நோபா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் டைட்டான் நோபா பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால் அதுக்கு பதில் நான் இதை போட்டிருக்கேன். இது ஒரு 5வது வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதை கூட இது ரொம்பவே அதாவது அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய இயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 290 மில்லியன்லேருந்து 250 மில்லியனுக்கு முன்னாடி இது வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெக்லடான் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஹாலிவுட் மூவி பார்க்குறவங்க எல்லாருமே மெக் 1 மெக் 2 அப்படின்ட்டு
பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயே வந்து இந்த மெகலோடான் எவ்வளோ பெருசு அப்படின்றது எல்லாமே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மெகலோடான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா சில கிரியேச்சர்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன் 400 மில்லியன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம் தான். ஆனால் இந்த மெக்கு பார்த்திங்க அப்படின்னா 23லேருந்து 3.6 மில்லியனுக்கு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ரீசெண்டாக தான் இந்த இனம் வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மெகலோடான் பார்த்திங்க அப்படின்னா 50 ஃபீட்டில் இருந்து, அதாவது 50 அடியிலேருந்து 60 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு இந்த மெகலோடான்ஸ். ஸோ இதுலேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இந்த மெகலோடான் தான். எனக்கு கடலுக்கே ராஜாவை நான் மெகலோடானை ஃபஸ்ட்டு வைக்கலனா எப்படி? ஸோ அதனால தான் வந்து இந்த மெகலோடானை வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு எந்த கிரியேச்சர்ஸ் இதில் நான் சொன்னதில் பிடிச்சிருக்கு, அதாவது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.